ஹாய் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான விஷயம் பத்தி பேச போறோம். சரிவிகிதமான உணவு, அதாவது டயட். இப்போ எல்லாரும் பேசுறாங்க, நான் டயட்ல இருக்கேன், வெயிட் லாஸ் டயட், ஜிம் டயட்னு. ஆனா உண்மையிலேயே டயட்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, நாம தினமும் சாப்பிடுற உணவு கட்டமைப்புக்கே டயட் சொல்றோம். டயட்டுக்கு ஒரு நிர்ணய பொருள் இல்ல, அது எடையை இழப்புக்காக மட்டும் இல்ல. வெயிட் கெயின், மசில் பில்ட், பிசிஓஎஸ் மேனேஜ், டயபிட்டிஸ் கண்ட்ரோல், மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான டயட்டுகளும் இருக்கு. ஸோ டயட்னா தின் ஆகிறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சா அது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே நேரத்தில் கிராஷ் டயட்னா பெரிய ஆபத்து. 7 நாட்களில் 7 கிலோ குறைக்கும்னு சொல்ற டயட்ல நம்ம ஃபேட் மட்டும் இல்ல, மசிலையும் ஒழிக்கிறோம். மெட்டபாலிசம் கெட்டு போச்சு, மூட் ஸ்விங்ஸ் வரும், உடம்புக்கு ஃபுல் ஷாக் மாதிரியே இருக்கும். ஃபாஸ்ட் வெயிட் லாஸ்ன்னு சொல்றது ஆக்சுவலி ஃபாஸ்ட் டேமேஜ் தான். அதே போல லோ ஃபேட் ஃப்ரீன்னு லேபிள் பார்த்துட்டு குதிக்க கூடாது. அது ஹெல்த்தின்னு அர்த்தம் இல்ல. நம்ம உடம்புக்கு நல்ல ஃபேட் ஒமேகா 3, MUFA, BUFA தேவை. MUFA அப்படின்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், PUFA அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அவகேடோ, நட்ஸ், ஆலிவ் ஆயில் மாதிரியான சோர்சஸ் ரொம்பவே நல்லது. ஃபேட்டை அவாய்ட் பண்ணணும்னு யாரும் சொல்லல. இப்ப கார்ப்ஸ், அதை வில்லன் மாதிரி ட்ரீட் பண்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா உண்மையில கார்ப்ஸ் வச்சே வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு தெரியுமா? மில்லட்ஸ், ஓட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், ஃப்ரூட்ஸ் மாதிரி ரைட் கார்ப்ஸ் எடுத்தா எனர்ஜி கிடைக்கும், வெயிட்டும் பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி அண்டர்ரேட்டட் ஹீரோவா இருக்கிறது வாட்டர். எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ணினாலும் நீங்க தேவையான அளவு தண்ணி குடிக்கலன்னா ஃபேட் பர்ன் கூட செய்யாது. வாட்டர் டைஜஷனுக்கும் மெட்டாபாலிசமுக்கும் சேட்டைட்டிக்கும் சூப்பர் இம்பார்ட்டன்ட். டயட்னா ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் கிடையாது. அது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி யூனிக். ஒருத்தருக்கு சூட் ஆகிற டயட் இன்னொருத்தருக்கு பாத்திரத்துக்கு கூட சேத்தாகாது. பாடி டைப், லைஃப் ஸ்டைல், ஆக்டிவிட்டி லெவல், ஹெல்த் கோல்ஸ் எல்லாமே மேட்டர் பண்ணும். அதனாலதான் கஸ்டமைஸ் டயட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மீல்ஸ் ஸ்கிப் பண்றது ஒரு பெரிய மிஸ்டேக். எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணினா அது வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. ஆக்சுவலி மெட்டாபாலிசம் ஸ்லோ ஆயிடும், பாடி ஸ்டார்வேஷன் மோட்ல போயிடும், ஆற்றல் நிலை குறைவாகும். நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு. சும்மா சாப்பிட்டா போதும்னு நினைக்காதீங்க. என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், அதுதான் முக்கியம். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், நல்ல கொழுப்பு, புரதச்சத்து எல்லாத்தையும் சின்ன பிளேட்ல அளவா சாப்பிடுங்க. எவ்வளவு சாப்பிடுறோம்னு கவனிக்கணும். ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்ம பிளேட்டிய கலரா, வெரைட்டியா வச்சாதான் நியூட்ரியன்ஸ் நிறைய கிடைக்கும். பிடிச்சதுன்னு ஓவர்லோட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல, மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. உடற்பயிற்சி செய்யுங்க, நடக்கலாம், யோகா பண்ணலாம், டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிடிச்சதை பண்ணுங்க. உடம்ப அசைஞ்சாதான் சாப்பிடுறதெல்லாம் நல்லா அப்சார்ப் ஆகும். சரிவிகித உணவு ஒரு நல்ல பாட்டு மாதிரி. எல்லா இசையும் சேர்ந்துதான் பாட்டு அழகா இருக்கும். அதே மாதிரி எல்லா சத்துக்களும் சேரும் போதுதான் நம்ம உடம்பும் மனசும் ஹாப்பியா இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க, நல்லா ஹாப்பியா இருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தகவல்களுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.